புக்கிங் செய்ய பலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் புதிய எலக்ட்ரிக் கார்கள். இந்தியாவில் சிஎன்ஜி கார்களுக்கு வலுக்கட்டாயமாக மார்க்கெட் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஹைபிரிட் கார்களை வாங்குவோரின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. ஆனால் நீங்கள் சிஎன்ஜி காரை வாங்க வேண்டாம் என புதிய எலக்ட்ரிக் காருக்கு காத்திருக்க முடிவெடுத்தால் இந்த கார்களை நீங்கள் வாங்கலாம். முதலாவதாக கியா சிரோஸ் EV. கியா நிறுவனத்தின் MPV வகையைச் சார்ந்த கியா சிரோஸ் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதன் எலக்ட்ரிக் வெர்சனின் அறிமுகம் பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி சிரோஸ் EV எலக்ட்ரிக் கார் வருகிற ஜூலை மாதத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு முன்பதிவு செய்ய வாடிக்கையாளர்களுக்கு ஆகஸ்டிலிருந்து டெலிவரி செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஹோண்டா ஆல்ஃபா. ஜப்பானிய கார் நிறுவனமான ஹோண்டா பார்த்து உருவாக்கி வரும் எலக்ட்ரிக் கார் இதுவாகும். இந்திய சந்தையில் இது 2026ஆம் ஆண்டின் இறுதியில் அல்லது 2027ஆம் ஆண்டின் துவக்கத்தில் அறிமுகம் செய்யப்படலாம். இந்தியாவில் இதன் எக்ஸோரூம் விலைகள் 17 லட்சத்திலிருந்து 22 லட்சம் வரை நிர்ணயிக்கப்படலாம். அடுத்ததாக ஹூண்டாய் இன்சைடர். ஹூண்டாய் நிறுவனம் இந்தியாவில் அளவில் சிறிதாக மிக குறைந்த விலையில் எலக்ட்ரிக் கார் ஒன்றை அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது. இன்சைடர் என்ற பெயரில் வெளிவரும் இந்த காரின் அறிமுகம் 2027ஆம் ஆண்டின் துவக்கத்தில் இருக்கலாம். இதன் எக்ஸோரூம் பிரைஸ் விலைகள் 12 லட்சத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக டாடா சியாரா EV. இந்தியாவில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரிக் கார்களில் இது முக்கியமானதாகும். ஏனெனில் பெட்ரோல் டீசல் ஆப்ஷன்களை கொண்ட சியாரா கார் இந்த அளவிற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தற்போதைய சியாராவின் அதே தோற்றத்தில் 55 கிலோவாட், 65 கிலோவாட் மற்றும் 75 கிலோவாட் என 3 விதமான பேட்டரி ஆப்ஷன்களில் சியாரா EV அறிமுகம் செய்யப்படலாம். அடுத்ததாக மாருதி சுசுகி YMC. இது இந்த புதிய மாருதி எலக்ட்ரிக் காரின் பெயர் கிடையாது, தற்போதைக்கு சுட்டப்பட்டிருக்கும் தற்காலிக பெயரேயாகும். இது 7 இருக்கைகளை கொண்ட அளவில் பெரியதான MPV ரக எலக்ட்ரிக் கார்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதன் அறிமுகத்தை 2027ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்திற்குள்ளாக எதிர்பார்க்கலாம்.